உடஞ்ச பாத்திரம் எதுவாக இருந்தாலும் தயவு செஞ்சு தூக்கி போட்டுட்டு சில்வரோ பிளாஸ்டிக்கோ வேறு ஒன்று புதுசாக கம்மி ரேட்டில் கூட வாங்கி நான் சொல்ல வர்றது பணக்காரனுக்கு விஐபிக்கு மட்டும் சொல்லலை. தினசரி கூலி வேலை செய்கிற கொத்தனாராக இருக்கட்டும், ஒரு ஆட்டோ ஓட்டுவராக இருக்கட்டும், ஒரு டிஃபன் கடை வச்சனா இருக்கட்டும், ஒரு டீ கடை வச்சனா இருக்கட்டும், யாராலுடைய 100 தட்ட வாங்க முடியாதா? 1000 ஆட்டோ ஓட்டினா கூட நீங்கள் 1000 வருமானம் வருது. 100 4 தட்டு புதுசு வாங்கு, 200 சட்டை வாங்கு, 150 கொடுத்தா வீக்கு சப்பல் இருக்குது வாங்கு. ஏன் பழசை போடுறேன்? ஏன் தேஞ்சதை போடுறேன்? எதுவுமே இங்கே கொண்டு வரல, கொண்டு போகிறதுக்கு எல்லாமே விட்டுட்டு தான் போகிறோம். தயவு செஞ்சு இந்த சொன்ன 5 விஷயம், ஒன்று செப்பல், நான் சொல்ல மக்கள் திருப்பி சொல்கிறேன் தெளிவாக, ஒன்று செப்பல், 2வது வீட்டில் உடஞ்ச கண்ணாடி, 3வது கிழிஞ்ச துணி, 4வது தொடப்பம், 5வது சாப்பிட்ற பாத்திரம், ஸ்டீலோ பிளாஸ்டிக்கோ உடஞ்சோ தேஞ்சு போய் பயன்படுத்தாதீங்க. இந்த 3மே தூரமாக போட்டு புதுசாக வாங்கி நீங்கள் பயன்படுத்த உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். இது ஒதுக்குறதால நம்மளுக்கு என்ன நன்மைன்னு கேட்டிங்கன்னா, தரித்திரன்ற விஷயம் உள்ளே வராது.